ஹாய், நான் உங்கள் ஏஜே ஆனந்த். ஏன்டா இந்த நாற்காலி போட்டு இப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி நாலேஜை நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கோம். பட் அந்த வகையில் இன்னைக்கு நிறைய பேர் வீடு வாங்குறப்ப பலவிதமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு லோன் சைட்லையா இருக்கட்டும், இல்லை லீகல் சைட்லையா இருக்கட்டும், ஸ்கேம் இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் அவங்கள தேடி வந்துட்டு இருக்கு. பட் இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம இதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்கலாம், வேற யாருங்க கொடுக்க போறா? அதுக்காக நான் ஒரு தடவையும் ஒரு ஆளாக கூப்பிட்டு உங்களுக்கு இருக்கிற கேள்விகளை நான் அவங்க கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தலான்னு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பேங்க்கு, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பேங்க்கு, அண்ட் இப்போ அவங்க பிரான்ச் மேனேஜராக இருக்காங்க. எனக்கு பர்சனலாக நிறைய விதமான கிளைண்ட்ஸ்க்கு கேசஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணி கொடுத்த ஒருத்தவங்க. பட் இவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். ஸோ வாங்க ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஹாய் புனிதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆனந்த், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் புனிதா, நல்லா இருக்கேன். எனிவே தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் புனிதா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள கரண்ட் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நிறைய வார்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குல்ல. நிறைய பேர் லோன் கிடைக்கிற ஒரு விஷயமே சேலஞ்சஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது டாக்குமெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க, பட் ஆனால் பேங்க் போனாலே லோன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற விஷயம் நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க புனிதா? இன்னைக்குள்ள காலகட்டம் அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா லோன் எடுக்கிறதுக்கு? ஓகே, இப்போ இந்த லோன் பற்றி நம்ம பேசும்போது அஃப்கோர்ஸ் இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு இது ஒர்க்கிங் வாய்ஸ் அது மட்டும் இல்லை, நம்ம எக்கனாமிக் செக்டர் ஓவரால் நம்ம பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் எஃபெக்டடாக இருக்குது ஃபார் திஸ் டைம். இப்போ என்னன்னா வந்துட்டு இப்போ ஒருத்தவங்களோட டாக்குமெண்ட்ஸ் இப்போ லெட்ஸ் நல்ல ஓகேவான டாக்குமெண்ட்ஸாக இருக்குது, அப்புறம் அவங்க செய்கிற ஒர்க்கிங் அந்த இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் நல்ல இண்டஸ்ட்ரியாக இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த லோன் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அந்த அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லெட்ஸ் அந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஓகேவா இருக்குது, பட் தென் அந்த செக்டர் தே ஆர் ஒர்க்கிங் இன், இல்லை அவங்க எத்தனை வருஷமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஸோ அந்த செக்டரை நம்ம சிப்பின் பண்ணால் கொஞ்சம் டஃபாக இருக்கும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பட் நம்ம மைண்ட் செட் வந்து அதுலேயே வச்சுக்கூடாது, நம்ம இந்த டைமில் எனக்கு லோன் கிடைக்காது அப்படின்னு. எதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஆஸ் அ பேங்க் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கலன்னா எதனால கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அது ஒரு இதாகவே எடுத்துக்க வேணாம், நம்ம நெகட்டிவ் இதாகவே நம்ம எடுத்துக்க வேணாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் வேல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு, ஏன்னா ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு காடி வாங்க போறீங்க, அதுக்காக தான் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க. ஸோ அது ஒரு சொத்து வந்து நம்ம சேர்க்க போறீங்க. ஸோ வை நாட் யூ கிவ் அ ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சும் சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம், இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே புனிதா, அந்த வகையில் இப்போ நீங்கள் சொன்னப்போ சொல்லியிருந்தீங்களே, டிபெண்டிங் ஆன் அவங்களோட வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ்னு. இது பற்றி என்ன நினைக்கிறேன்? அப்படின்னா வந்து எல்லாம் வெறும் ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லோன் கிடைக்குமா? இல்லை ஈவன் லைக் இப்போ நார்மலாக சம்டைம்ஸ் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, பட் அவங்களுக்கும் கனவுகள் இருக்குல்ல, வீடு வாங்கணும் அப்படின்றது இருக்குல்ல, பட் இவங்களுக்கும் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னைக்குள்ள காலகட்டத்தில்? இருக்கு. ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்தோமா, இப்போ நம்மளோட இப்போ ரெசி நீங்கள் சொல்கிற ப்ளூ காலர் அவங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, பட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த சர்டன் டார்கெட் அவங்க வந்து அந்த மேட் பண்ணிட்டு, இப்போ நம்மளுக்கும் ஒரு கைட்லைன் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு இவ்வளோ சேலரி இருக்கணும், நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு கைட்லைன் இருக்கும்போது அவங்க அதை மேட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இட்ஸ் நாட் நெசசரி நம்ம ஒயிட் காலர் தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு, ப்ரொஃபஷனல் தான் பார்க்குறோன்னு இல்லை. ஸோ இப்போ லெட்ஸே அவங்களோட சேலரி கேப்பிங் வந்து மோர் தென் 3000 அண்ட் அபவ் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு வீடு வாங்கலாம். ஸோ ஆனால் அவங்க என்ன மாதிரி ரேஞ்சில் உள்ள வீடு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அது இருக்குது. ஸோ இப்போ ஒரு பிளஸே அவங்களோட சேலரி 3000 வச்சுக்கிங்களேன், பட் அவங்க ஒரு 500,000 வீடு போய் பார்க்க போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா வந்துட்டு அதோட இன்ஸ்டால்மெண்ட்டே வந்து 2000+, ஆனால் அவங்க சேலரி 3000. ஸோ அப்போ வந்து எப்படி கட்டுவீங்க, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். அப்போ உங்களோட அந்த 3000 கேப்பிங்க்கு ஒரு 200,000, 250,000, 300 அந்த மாதிரி வீடு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சொல்லுவீங்க ஓகே இந்த மாதிரி காலத்தில் எங்கே கிடைக்கிது 250, 300? ஓகே, அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ அப்போ அந்த டைமில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்காங்க, ஜாயின் லோன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஜாயின் லோன் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் 2 இன்கமும் சேர்த்தோன்னே ஸோ அதோட இன்கம் லெவல் கொஞ்சம் ஹையவாக இருக்கும். ஸோ ஹையவாக இருக்கும்போது அந்த லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நைஸ். ஓகே புனிதா, ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், இல்லை ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸும் நீங்களும் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஓகே புனிதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லெவலாக பிரிக்கலான்னு சொல்லுவாங்க. அதாவது
ப்ராப்பர்ட்டி லோன்ஸ்லேயே வந்துச்சுன்னா 35 வயசுக்கு அப்புறம் அண்ட் 35 வயசுக்கு பிலோ அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் யங்கர் ஜெனரேஷன் ஜென்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ். பட் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பேங்க்ஸ் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் கிளைண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க? அதாவது 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இல்லை 30 வயசுக்கு கீழே இருக்கிற அப்ளிகேஷன்ஸா? Okay. எஸ், என்ன இப்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க? இப்போ நம்ம வந்து பார்த்தோமா 35 வயசு அப்படின்னு ஒரு கேப்பிங் ஏன் நம்ம அந்த மாதிரி வைக்கிறோம்னா, இப்போ ஒரு லோன் வந்து அந்த டேர்னர் நீங்கள் கட்டுற அந்த டேர்னர் வந்துட்டு 35 இயர்ஸ் வரைக்கும் போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேட்டகரி அந்த கேட்டகரி நம்ம பிரிச்சோமா, 2 கேட்டகரியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா பிலோ 35 பார்க்கலாம், ஏஜ் பிலோ 35. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி சம்டைம்ஸ் ஃப்ரெஷ் கிராட், ஃபினிஷ் ஸ்டடீஸ் அண்ட் தென் தே ஜாயின் த ஒர்க். அப்போ அவங்க ஜாயின் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு சர்டன் சேலரி எடுப்பாங்க. ஸோ அந்த சேலரி நம்மளோட இதெல்லாம் மேட் பண்ணி ஓகேவா இருக்குன்னு சொன்னால் அவங்களோட டேர்னை வந்து நம்ம 35 வரைக்கும் ட்ராக் பண்ணலாம். ஸோ அப்போ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து அவங்க மெதுவாக பே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஈவன் குறவாகவும் இருக்கும், குறைவாகவும் இருக்கும். இப்போ 35 அண்ட் அபவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே 40 இயர்ஸ் எடுத்துக்குவோமே. ஸோ அப்போ 40 இயர்ஸ் அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் தட் யூ கேன் போரோ இஸ் 70. ஸோ அங்கிட்டு வந்து நம்ம ஒரு 30 இயர்ஸ் தான் நம்ம லோன் கொடுக்க முடியும். ஸோ அதனால அந்த ஒரு ஆங்கிளும் நம்ம பார்ப்போம். ஸோ ஷார்ட்டர் தேனை பட் அவங்க இன்கம் வைஸும் நம்ம பார்ப்போம். பிகாஸ் ஒரு லோன் எடுக்கும்போது நம்ம ஓவராலாக பார்ப்போம். ஒன்று இன்கம் பார்ப்போம், டேர்னர் பார்ப்போம். ஏன் டேர்னர் பார்க்குறோன்னா, இப்போ லெட்ஸ் சே லாங்கர் டேர்னர்னா இன்ஸ்டால்மெண்ட் குறவா இருக்கும். ஸோ அவங்க ரீபேமெண்ட் வந்து ஈஸியாக பே பண்ணலாம். ஷார்ட்டர் டென்னா இன்ஸ்டால்மெண்ட் கூடயா இருக்கும். அவங்க இன்கம் வந்து ஒரு லெவலில் இருந்துச்சுன்னா அந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த கல்குலேஷன் வந்து மேட் பண்ணாமல் வாய்ப்பு இருக்கும். டிஎஸ்ஆர் எஸ், அந்த டிஎஸ்ஆர் மேட் பண்ணாது. அப்போ அந்த டிஎஸ்ஆர் மேட் பண்ணாமல் போகிறப்ப லோன் கிடைக்க கஷ்டம். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏஜ் பிஃபோர் 35 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிலோ 35 ஏன் நம்மளுக்கு ஓகேவா இருக்கும்? இப்போ பாருங்க, ஃப்ரெஷ் கிராட் அவங்க வந்து படிப்பை முடிச்சிட்டாங்க, ஒரு டிகிரி ஹோல்டர், ஸோ ஒரு கிராஜுவேட். ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இந்த கிராஜுவேட்ஸ்லாம் ஆக்சுவலி வீடு வாங்குறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆமா, ஏன்னா they have a degrees படிச்சிருக்காங்க, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல. இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, ஒர்க் ஹார்ட் பண்ணி தான் இந்த டிகிரியே எடுக்கிறாங்க இல்லை மாஸ்டர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணும். பிகாஸ் அவங்க ஒரு டிசிப்ளினா படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படிப்பை முடிச்சுட்டு அவங்க இப்போ அடுத்த ஸ்டெப் வேலைக்கு போகும்போது அவங்க ஒரு வேலை சூஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் டிசிப்ளினா சூஸ் பண்ணுவாங்க. நம்ம லோன் கட்டும்போது கூட டிசிப்ளினா கட்டுவாங்க அப்படின்ற பார்வை பேங்க் சைட்ல இருக்கு. ஓகே. பட் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சில பேரோட சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா அவங்க டிசிப்ளினா இருந்தாலுமே ஒரு காலகட்டம் படிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இல்லை, ஃபைனான்சியல் இஷ்யூ இல்லைன்னா நிறைய இருக்குல்ல நம்ம சமுதாயத்துல சில விஷயங்கள் இருக்கு. பட் இது வந்து நம்ம எப்படி இதை என்கவுண்டர் பண்ணுறது? இப்போ அவங்களுக்கு டிகிரி இல்லை டியூ டு ஒரு விஷயத்தினால, பட் ஆனால் நல்ல ஒரு ஜாப்ல இருக்காங்க, மேபி எக்ஸ்பீரியன்ஸ்ல வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. பிகாஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ லெஸ்ஸே அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ஓகே, படிப்பு வந்து ஒரு இது. ஸோ அது வந்து ஃப்ரெஷ் கிராட் அந்த மாதிரி படிப்புக்கு நம்ம மேட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல வேலை வாய்ப்பு, ஐ மீன் குடும்ப கஷ்டத்தினால கொஞ்சம் படிப்பு கண்டினியூ பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கூடியா இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம டெக்கின் இன்ட்டு பண்ணுவோம். இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு 5 வருஷம் வேலை செய்யறாங்க, அதே ஒரு பெருசுல ஒரு கம்பெனில 5 வருஷம் வேலை செய்யறாங்க. ஸோ அப்போ அவங்க கண்டினியூஸா வேலை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரே கம்பெனில வேலை செய்வாங்க, அப்படியே க்ரோ பண்ணுவாங்க. சின்னதுல இருந்து ஒரு பெரிய ஹெச்ஓடி வரைக்கும் போற அளவுக்குலாம் இருக்காங்க ஆளு. ஈவன் தோ தே ஹேவிங் எ டிப்ளமா ஓ எஸ்பிஎம். ஸோ அப்போ வந்துட்டு நிறைய கிரைட்டீரியா இருக்கு நம்ம இந்த லோன்ல பாக்குறது. ஸோ அப்போ இவங்களையும் நம்ம லெட் கோ பண்ண மாட்டோம். ஸோ அதே மீறி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தாலோ நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அட்வைஸில் வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையா, அதுதான் நம்ம பார்ப்போம்ல. அண்டர்ஸ்டாண்ட். இந்தியன்ஸ்க்குனாலே லோன் கிடைக்க கஷ்டம், பட் மற்ற ரேசஸ்க்குலாம் வந்து லோன் ஈஸியாக கிடைச்சிரும் பேங்க்ல அப்படின்ற சோகால் ஒரு பிராண்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்களே. பட் இது உண்மையா புனிதா? உங்களோட பார்வையில் இது உண்மைதான் நினைக்கிறீங்களா? இல்லை அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஓகே அண்ணன், இது வந்துட்டு மேமாங்க வந்து அந்த மாதிரி இல்லை. நம்ம பேங்க் வாய்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இதே இல்லை, ரேசஸ் அந்த இதை பார்க்கறது இல்லை. ஸோ ஏன் நம்மளோட கம்யூனிட்டி வந்து அப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கும் புரியல. பட் ஆக்சுவலி டாக்குமெண்ட் வாய்ஸ் எல்லாமே இன் ஆர்டராக இருந்து அவங்க ப்ராப்பராக எல்லாமே வச்சுருந்தாங்கன்னா திஸ் இஸ் நாட் அன் இஷ்யூ. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அந்த ரேஸ் வந்து இதை நம்ம நாட் அ மேட்டர் at all. நாட் அ மேட்டர் ஆக்சுவலி. பட் உங்களோட அனுபவத்துல புனிதா, உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள் நீங்க, எனக்கும் நிறைய கேசஸ்லாம் இது பண்ணியிருக்கீங்க. உங்களோட அனுபவத்துல நம்ம சமுதாயத்தோட டாக்குமெண்ட்ஸை கம்பேர் பண்றப்ப அண்ட் மற்ற ரேசஸோட டாக்குமெண்ட்ஸ் கம்பேர் பண்றப்ப என்ன விஷயத்துல நம்ம சமுதாயம் லெக்கிங்ல இருக்காங்க, விச் உங்களால ஒரு 1-2 அட்வைஸ் கொடுக்க முடியும்னா எதுல கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஓகே, மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ அவங்க ஒரு வேலை செய்கிறாங்களா, ம். ஸோ அந்த வேலை செய்யும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக வச்சுக்கணும். வேலை செய்கிறது வந்து நிறையா இருக்குது. ஒன்று கான்ட்ராக்டில் வேலை செய்வாங்க, கமிஷனில் ஏர்ன் பண்ணுற மாதிரி வேலை செய்வாங்க, சேலரி இன்கம் ஏர்னராக இருப்பாங்க, ம். பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. ஆ, ஓகே, ஆ. பிஸ்னஸ் பீப்புள் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ம். ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு லோன் கிடைக்க கஷ்டம், அது கூட யோசிப்பாங்க சில பிஸ்னஸ் ம். பீப்புள். இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க 2 ம். இயர்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க. ஸோ ஆக்சுவலி மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கிங்க இன்கம் டாக்குமெண்ட். ம். இப்போ நீங்கள் வந்துட்டு சேலரி இன்கம் சொன்னால் நீங்கள் போய் ஒரு ஹெச்ஆர்ல போயிட்டு எனக்கு டாக்குமெண்ட் கொடுங்க, பே ஸ்லிப் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க கொடுத்துருவாங்க. ம். பட் இதே வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் உங்களுக்குன்னு ப்ராப்பராக இன்கம் டேக்ஸ் இருக்கணும். இன்கம் இன்கம் டேக்ஸ் டேக்ஸ் ஃபைல் பண்ணி டிக்ளரேஷன் டிக்ளரேஷன் எத்தனை வருஷம் இருக்கணும். டிக்ளரேஷன் இப்ப தேவைப்படுது புனிதா இந்த இடத்துல? இப்போ ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொன்னால் நாங்கள் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ப்ளஸ் நம்ம கேட்போம். ஸோ 2 to 3 இயர்ஸோட இன்கம், லேட்டஸ்ட் 2 to 3 இயர்ஸ் நம்ம கேட்போம். ம். ஸோ அது வந்து இன்கம் டிக்ளரேஷன் இருக்கணும். அப்படி இன்கம் டிக்ளரேஷன் இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லோன். So safe side to be income எஸ், declaration. சம்திங் தட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்க அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தேவைதான். ஒன்னொன்று வந்துட்டு இன்கம் டேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பிஸ்னஸ் பீப்புளுக்கு அது. ஸோ இப்போ வந்துட்டு பிஸ்னஸ் பீப்புள் வந்து அந்த தாட் ஆக்சுவலி நீங்கள் வச்சிருக்கக்கூடாது, இந்த மாதிரி எனக்கு லோன் கிடைக்காது அப்படின்னு. இன்கம் டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் சைட் விசிட்லாம் பண்ணி நம்ம சரி லோன் ப்ராசஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக இதில் அனுபவம் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்றப்ப நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்போ ஒரு பிஸ்னஸில் தானே இருக்கும். ஸோ அப்போ அந்த வகையில் நான் பர்சனலாக லோன் எடுக்கிறப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தது இல்லை, பிகாஸ் என்னோட டாக்குமெண்ட்ஸ் நான் கரெக்டாக வச்சுருக்கிறனால. பட் அந்த ஒரு இடத்துல புனிதா, இந்த டேக்ஸ் டிக்ளரேஷன்றதை வச்சு தான் பேங்க் வந்து நம்மளோட வருஷத்தோட இன்காமே கணக்கு எடுக்கிறாங்களே ஃபார் பிஸ்னஸ்க்கு. எஸ், எஸ். ஸோ அதனால தான் அவங்க வந்து உங்களோட எலிஜிபிலிட்டிலாம் அதை வச்சு கணக்கு பண்ண முடியுது. ஆமாம். இப்போ வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒரு ஜெனரல். இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு காசை போடுவேன், அதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காட்டும். நாளைக்கு அந்த காசை எடுப்பேன், அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காட்டும். திருப்பியும் நாளாண்டுக்கு நான் காசு போடுவேன், அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காட்டும். ஓகே. ஸோ இது வந்து நாங்கள் எப்படி வெரிஃபை பண்ணுறது? ஸோ நீங்கள் எப்போ இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அப்போ தான் நாங்கள் வெரிஃபை பண்ண முடியும். அதுதான் உங்களோட நிரந்தர வருமானம் எஸ், கணக்கு. நிரந்தர இன்கம்ன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த இன்கம் டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சே நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஸோ எனி பீப்புள் யார் வேணாலும் போய் உங்கள் பேங்க்ல காசு போடலாம். ஸோ அப்போ நாங்கள் வந்து இந்த லோன் ப்ராசஸ் பண்ணுறோம்ல, ஒரு லோன் நம்ம கொடுக்குறோம், அது 35 வருஷம் கரெக்டாக கட்டணும். ஸோ அதெல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணும்போது மேக் ஷூர் அது வந்து ஆல்ரெடி வெரிஃபைட் வேலிடேட் பை திஸ் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல நல்ல ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க புனிதா. ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் செய்கிறவங்களோட மைண்ட் செட் தாட் அதில் தான் இருக்குது. பிஸ்னஸ் செய்கிறோம், நம்மளுக்கு தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கம்பெனி திறந்து வச்சிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் திறந்து வச்சிருக்கோம், இன்கம் போகுது, அதை கணக்கு அமைச்சு லோன் வேணும். ஏன்னா என்னோட பர்சனல் அனுபவத்திலேயே நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க நம்ம வீடு வாங்குறவங்க கூட. நானும் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் ரிகார்டிங் அபவுட் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு தோஸ் டேஸில் வந்து ப்ராப்பர்ட்டி லோனுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. பட் இப்போ கார் லோனுக்கு கூட எல்லாம் மாற்றிட்டாங்க. கார் பர்சனல் லோன், எஸ்எம்இ லோனுக்கு கூட எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படுதுன்னு. ஸோ பார்க்குறவங்க பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தால் இப்போ புனிதா சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கரெக்டாக செஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் புனிதா, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களே, இந்த ஸ்கோரிங் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்கோரிங்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அது எனக்கு பர்சனலாகவே சில கேள்விகள் இருக்குது. இந்த ஸ்கோரிங்ற விஷயம் வந்து எப்படி புனிதா பேங்க் வந்து பார்க்குறாங்க? இந்த ஸ்கோரிங்கை எதை பேஸ் பண்ணி ஸ்கோரிங்ற பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, ஆக்சுவலி ஸ்கோரிங் வந்துட்டு இப்போ நம்ம சொல்லுவோம் பிளாக் பாக்ஸ் சொல்லுவோம்ல, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் பாக்ஸ் அது. இப்போ ஸ்கோரிங் வந்து நிறையா திங்ஸ் இன்கார்பரேட்டட். ஒன்று வந்து என்னன்னா, இப்போ வேலை செய்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, அப்புறம் ஹவு லாங் தேர் ஒர்க்கிங், எவ்வளோ, என்ன எஜுகேஷன் இருக்குது, எஜுகேஷன் லெவல் எந்த லெவலில் இருக்குது, ஸோ அப்புறம் அந்த ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி எப்படி, சேலரி எப்படி, இது எல்லாமே இன்கார்பரேட்டட் தான் அந்த ஸ்கோரிங். ஸோ மீன்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்னு சொல்லிக்கலாம். எஸ், ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ லைக் அது அந்த மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் கிரைட்டீரியா பார்ப்பாங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஓகே, இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கோரிங் அப்படின்னா, இப்போ நம்ம ரிஸ்க் கிரேட் 1,
ரிஸ்க் கிரேட் 2 ஓகே 3 இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்கோரிங் சொல்லுவோம். ஓகே அன்டில் 5 வரைக்கும் ஒரு நல்ல ஸ்கோரிங் சொல்லுவோம்ல. ஆஹாஹா. ஸோ இப்போ லெட்ஸே வேர்ஸ்ட் ஸ்கோரிங்னா இப்போ 8 9 10 அந்த மாதிரி போகுதுல, அதெல்லாம் ஓகே வேர்ஸ்ட் ஸ்கோரிங் சொல்ற மாதிரி. ஆ ஸோ இப்போ இந்த கேட்டகரியில இருக்கிற ஸ்கோரிங் வந்து எப்போதுமே லோன் வந்து கேன் கிவ் அ green light, அப்ரூவ் பண்ணலாம் ஆ அப்படின்னு ஓகே சொல்லிட்டு. ஓகே ஸோ அப்போ ஓவராலாகவே வந்து இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், ரீபேமெண்ட் காம்படிஷன், அந்த எப்படி டிஎஸ்ஆர் சொன்னல ம் முதல், அந்த டிஎஸ்ஆர் வந்து டோட்டல் இன்கம் ஓவர் த கமிட்மெண்ட். ம் கமிட்மெண்ட் ஹையாக இருந்தாலும் ஸ்கோரிங்கை எஃபெக்ட் பண்ணும். ஓகே ஓகே ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஜெனரல் திங்ஸ் விஷ் நம்மளுக்கே கூட தெரியாது. பேங்கர்ஸ் இப்போ நம்ம செய்கிறோம்ல, ம் ம் நம்மளுக்கு கூட தெரியாது இது எப்படி அந்த ஸ்கோரிங் வந்துட்டு ம் இது பண்ணாங்கன்ட்டு. ஸோ ஓகே நம்ம வந்து என்ன செய்வோம்னா, ராஃப்லி நம்மளுக்கு தெரியும். ஓகே இந்த 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 ஆக்குபேஷன், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு கால்குலேஷன் சொல்லுவோம். ஓகே ஸோ அப்போ அது மாதிரி அது வந்துச்சுன்னா ஓகே. ஸோ இந்த ஸோ இது இது மேட்ச் வந்து பண்ணுது. அனுபவத்துல வர்றதுன்றீங்க எஸ். ஓகே ஓகே அப்போ ஸோ அப்படி ம் இந்த கேட்டகரியில இந்த லோன் ஓகே கேன் கோ த்ரூ. ம் இந்த கேட்டகரினால தான் இந்த லோன் வந்து கோ த்ரூ பண்ணல, ஸ்கோரிங் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ம். ஒரு சில பேங்கர்ஸ் புனிதா இந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தோன்னே இல்லை இது லோன் அப்ரூவ் ஆயிரும், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை இது லோன் கஷ்டம், இன்னும் சில பேர் ட்ரை பண்ணாதான் முடியும் அப்படின்றாங்க. அது எப்படி சில பேர் பார்த்தோன்னே சொல்றாங்க ப்ரூஃப் ஆயிரும்னு அண்ட் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அப்ரூவல் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆமா. அது எப்படி புனிதா இந்த மாதிரி நடக்குது? ஓகே, ஏன்னா டாக்குமெண்ட் அவங்க கோ த்ரூ பண்ணிட்டாங்க, ஓகே எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டாங்க. அவங்க சீக்ரெட்ஸ் கூட பார்த்துருப்பாங்க. ஓகே சீக்ரெட்ஸ் கண்டிப்பா பேசிக் சீக்ரெட்ஸ் நம்ம ம் ம் பார்க்கலாம். ம் இவாலெட்ல வந்து டச் அண்ட் கோல ஆமா வந்துட்டு நம்மளோட சீக்ரெட்ஸ் கூட பிரிண்ட் அவுட் பண்ணி ம் பார்க்கலாம். ம் ஸோ அதை நீங்க காட்டிட்டு உங்க கமிட்மெண்ட் எவ்வளோ, உங்க ம் இன்கம் எவ்வளோன்னு சொல்லி ராஃப்லி சொன்னீங்கன்னா, ம்ஹும். உங்க பேக்ரவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த லோன் கேன் பி அப்ரூவ் அப்படின்னு. ஆ ஸோ இப்போ லெஸ்ஸே வந்துட்டு ஒரு ஹிக்காப் இருக்கு. ஓகே இப்போ ஒரு சீக்ரெட்ஸ்ல வந்து உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் ப்ராப்பரா இல்லை ம் அப்படி சொன்னா நாங்க ஆஃப்ரானாவே சொல்லுவோம் இது கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்குறோம், வேர்ஸ்டா இல்லைன்னா. ம் பட் அந்த மாதிரி ட்ரை பண்றதுனால ம். அவங்களோட ரெக்கார்ட் பேட் ஆயிராதா இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகுனுச்சுன்னா? ஓகே. ஏன்னா வந்துட்டு இது வந்து ரெக்கார்ட் அங்கே இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து இது பேங்க் நகராக்குள்ள சீக்ரெட்ஸ் வந்து லிங்க் ம் பண்ணியிருக்கு ம் ம் நம்மளோட சிஸ்டமோட. இப்போ டிக்ளைன் பண்ணுங்கன்னா அது ஸ்டேட்டஸ் அங்கே இருக்கும். பட் ஆக்சுவலி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் ஏன் டிக்ளைன் பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ அது ம் நீங்கள் எதனால டிக்ளைன் பண்ணுச்சு அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு, ஸோ அதை ரீகவர் பண்ணிட்டு நீங்கள் திருப்பியும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகே அப்போ மீன்ஸ் ஒரு தடவை ரிஜெக்ட் ஆகுனா இட்ஸ் நாட் தட் திருப்பி ட்ரை பண்ண முடியாதுலாம் எஸ், கிடையாது, அதான் திருப்பியும் இல்லை, ட்ரை பண்ணலாம். பண்ணலாம். ஆ நீங்க ஒரு லோன் சப்மிட் பண்ண கூட பண்ணும்போது கூட நான் எப்போதும் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, 2 பேங்க் சப்மிட் பண்ணுங்க. ம் ஓகே, ஒரே பேங்க்ல நீங்க டிபெண்ட்ஸ் பண்ணாதீங்க, 2 பேங்காச்சும் சப்மிட் பண்ணுங்க. அப்போ ம் வந்து ம் ஒரு பேங்க் ரிஜெக்ட் பண்ணாலும் இன்னொரு பேங்கோட ஸ்கோர் கார்டு டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகே ஸோ அப்போ அவங்களோட ஸ்கோரிங் அவங்களோட பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ம் அதனால நீங்க அது ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அந்த ம் அட்லீஸ்ட் ஒரு 2 பேங்காச்சும் சப்மிட் பண்ணுங்க. அதே நீங்க நிறைய பேங்க் சப்மிட் பண்ணாலும் ம்ஹும். நாங்களும் யோசிப்போம், ஏன் ஆக்சுவலி நிறைய பேங்க் சப்மிட் பண்ணியிருக்காங்க, ம் அவங்களோட கிரெடிபிலிட்டி அவங்களுக்கே தெரியலையா அப்படின்னு அது கூட நம்ம யோசிக்க வாய்ப்பு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஒரு 2 அண்டர்ஸ்டாண்ட் பேங்க்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நைஸ். 2 or 3 பேங்க்ஸ் நீங்க பண்ணுங்க. ஓகே ம். ஓகே நல்ல விஷயம் பிடித்தா, தேங்க்யூ ஸோ மச், நல்ல ஒரு அப்டேட் கொடுத்தீங்க. அண்ட் ம்ஹும். இந்த வகையில் இந்த கமிஷன் ஏர்னருக்கு வந்து பேங்க் நார்மலி சேலரி ஏர்ன மாதிரி 90% லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை தே கேன் only give up to 50% 70% தான் முடியுமா? ஏன்னா என்னோட அனுபவத்திலேயே ஒரு சில என்னோட பயஸ் ஆ, ஆ. இருக்காங்கல்ல, அவங்க கமிஷன்ஸ் ஏர்னர் அண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க. பட் சில இடத்துல வந்து ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, அவங்களுக்கு லோன் வந்து 90% வரைக்கும் கிடைக்க, ஓகே. மெஜாரிட்டி 70% தான் கொடுக்க முடியும், 80% தான் கொடுக்க முடியும் ம். அப்படின்ற விஷயத்துக்கு வராங்க. அண்ட் அதையும் தாண்டி போனால் அட்லீஸ்ட் ஒரு 50,000 1,00,000 சேவிங் ப்ரூஃப் அப்படின்ற விஷயங்களை கொண்டு வராங்க ம், இதுக்குள்ள. ம். நீங்கள் அதை காமிங்க, அப்போ தான் நம்ம லோன் கொடுப்போம். இட் டசன்ட் மீன் ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க 1,00,000 வச்சிருப்பாங்கன்றது இல்லை. தே ஆர் ஆமா. டூயிங் அ பிஸ்னஸ் வெல், பட் மேபி அந்த ரொட்டேஷன் ஃபண்ட் வந்து அவங்க பிஸ்னஸ்க்காக பாய்க்கலாம்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா? ஓகே, இப்போ ஒரு கமிஷன் ஏர்னர் சொன்னாலே கம்பேர்ட் டு சேலரி இன்கம் ஏர்னர் நம்ம 100% எடுக்க மாட்டோம். ம்ஹும். அவங்களோட கேப்பிங் வந்து நம்ம 70% தான் எடுப்போம். ஓகே அந்த கமிஷன்லேருந்து நாங்கள் 70% தான் எடுப்போம். அதுதான் எங்களோட கைட்லைன். ம்ஹும். ஸோ அப்போ நம்ம 70% எடுக்கும்போது ஆஹ், அந்த கால்குலேஷன் கண்டிப்பாக மேட் பண்ணியிருந்திருக்காது வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ லெஸ்ஸே அவங்க 50% 70% அந்த மாதிரி லோன் கொடுத்தாங்கன்னா, ம் ஸோ ஆக்சுவலி நார்மலாக கமிஷன் என்ன லெஸ்ஸே அந்த 70% நம்ம எடுத்து நம்மளோட காம்படிஷன் எல்லாமே மேட் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம 90% போகலாம். பட் ம் அந்த ரிக்குவயர்மெண்ட் மேட் பண்ணுறாங்களா அது பார்க்கணும். இப்போ அந்த ஓகே ரிக்குவயர்மெண்ட் மேட் பண்ணலன்னா ரிடியூஸ் பண்ணிடுவாங்க நம்மளோட
லோன் மார்ஜினை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இது வந்து ஒரு சில நம்மளோட பாயருக்கே நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல. பட் பர்சனலி என்னோட அனுபவத்துல எனக்கு அப்படிப்பட்ட விஷயம் நடக்கல. பிகாஸ் நம்ம எல்லாம் கரெக்டா வச்சிருந்தனால எஸ். என்னன்னு தெரியல. பட் அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ ஸ்டில் கெட் 90%லாம் வந்து ம் நம்மளுக்கு லோன்லாம் கிடைக்குது பாருங்க. அதான். ஸோ ஆக்சுவலி கமிஷன் ஏன் இவ்வளோ குறையுதுன்னு சொன்னா, ஒண்ணு வந்து நீங்க அத எடுத்துக்கணும். 70% தான் நாங்க கால்குலேஷன்ல எடுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் 10,000 வெள்ளி அவங்களோட மாசம் கமிஷன்னா யூ டேக் எஸ். ஒன்லி 7,000. 70% தான் 7,000 தான் எடுக்குறாங்க. 100% எடுக்கல. ஓகே ஸோ அப்ப நாங்க 100% எடுத்தோமா, இப்ப சேலரி இன்கம் 100% எடுக்கிறோம். ஸோ அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போ, அப்ப நம்மளோட காம்படிஷன் இருக்காது. ஸோ அதனால மார்ஜினை ஸ்லாஷ் டவுன் பண்ணுவோம் வாய்ப்பு இருக்கு நிறையா. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும். ஓகே. ம். அண்ட் புனிதா, இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்மளோட இந்தியர்கள் மத்தியில ம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்க அடுத்த கட்டம் மூவ் பண்றதுக்காக சொத்துகள் வாங்கி வைக்கிறதுக்காக மூவ் பண்றாங்க. எஸ். ஸோ மேபி அது ரெண்டல் விட்டு அது மூலியமா வர்ற வருமானம் கூட அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ம். ம். அப்படின்றதுக்காக. நீங்க பேங்கோட பார்வையில இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது சரியா? அண்ட் அதே சமயத்துல அதை எடுத்தா எந்த வகையில அந்த பர்ட்டிகுலர் பர்சனுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? பேங்கோட கல்குலேஷன் அதுல எப்படி ஒர்க் பண்ணணும்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்துட்டா 2 இருக்கு. நாங்க என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்? ஒண்ணு ஓன் ஆக்குபேஷன், இல்ல இன்வெஸ்ட்மென்ட்க்கு வாங்குறோம். ம். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க வாங்கும்போது அது ப்ராஃபிட் மேக்கிங்காக நீங்க வாங்குறீங்க. ஓகே. ஸோ அப்ப நீங்க வாங்கும்போது, இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஆஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க ஓன் ஆக்குபேஷன் வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ அப்ப இன்வெஸ்ட்மென்ட்க்கு நீங்க வாங்கும்போது, அந்த சர்டன் அதே தான். அந்த சர்டன் கிரிட்டேரியா எதுவுமே மேட் பண்ணலன்னா நம்ம மார்ஜினை ஸ்லாஷ் டவுன் பண்ணுவோம். ஸோ இன்வெஸ்ட்மென்ட்க்குன்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஓகே தான். எங்களுக்கு ஹாப்பி தான். கஸ்டமர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் தியர் ப்ராப்பர்ட்டி கூட இன்வெஸ்ட்மென்ட் ரெண்டல் இன்கம் வரும். ஸோ அதனால அது ஒரு நெகட்டிவாவே நாங்க பார்க்க மாட்டோம். ஸோ நீங்க இன்வெஸ்ட்மென்ட்காக நீங்க வாங்குறீங்கன்னா, ஜஸ்ட் இன்ஃபார்ம் அஸ் யூ ஆர் பையிங் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட்ல. என்ன ஒண்ணுன்னா சர்டன் டெவலப்பர்ஸ்க்கு வந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் வென் ப்ரொபோஸ் த ம். எண்ட் ஃபைனான்சிங் லைன் சொல்லுவோம் டெவலப்பர்ஸ்க்கு. ஆமா. அப்போ வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்லஷ் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மார்ஜின் ஆஃப் ஃபைனான்சிங். ஸோ அதுதான் வந்துட்டு இம்பாக்ட் பண்ணும். அதை தவிர்த்து பேங்கர்ஸ் வைஸ் நம்ம லோன் வந்து 90% கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா 90% கொடுப்போம். அதே அது தேர்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்துச்சுன்னா அண்டர் லோன் நாங்க 70% தான் கொடுப்போம். ஏன்னா இது பேங்க் நகர கைட்லைன். புரியுது. ஆமா, அதுவும் நான் இடையில கூட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த விஷயம் வந்து பிகாஸ் ஆஃப் சில டெவலப்பர்ஸ் வந்து அவங்க சில ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறனால, இது இந்த பேங்க் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தென் ஆஃப் கோர்ஸ் they will reduce the slash margin விஷயம்லாம் இருக்குன்னு. பட் ஆனா நம்ம மக்கள் சில சமயம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க எனக்கு லோன் 90% கொடுக்கல, 70% தான் கொடுக்குறாங்க, 80% தான் கொடுக்குறாங்க. அதோட காரணம் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் இன்கம்னு மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் இந்த விஷயங்கள் கூட. எஸ். அது என்ன வந்துட்டு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிபேட்லாம் கிடைக்கும். நீங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறப்ப. ஆமா. ஸோ அப்ப அதெல்லாம் வந்துட்டு நம்ம பேங்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரிய வரும். ஸோ அப்ப நம்மளுக்கு தெரிய வரும்போது, ஸோ நம்ம அதையும் எடுத்துக்குவோம். நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அதையும் நம்மளோட கால்குலேஷன்ல எடுத்துக்குவோம். ஸோ அதனால தான் ஸ்லாஷ் டவுன் பண்ணுவாங்க. பட் அதை தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறது நாங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். ஓகே. நல்ல விஷயம் புனிதா. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறது தான் இம்பார்ட்டன்ஸா மூவ் பண்றாங்க. விச் இஸ் வி ஆர் என்கரேஜிங் தட் ஆல்சோ. அதே சமயத்துல பேங்க் சைட்லயும் என்ன சொல்றாங்கன்னா, இது வரவேற்கிறாங்க இந்த விஷயத்த. ஸோ கண்டிப்பா முடியும். அண்ட் புனிதா, என்னோட பர்சனலான அடுத்த ஒரு கேள்வி இதுல இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டம் இருக்குல்ல, இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரீபேமெண்ட் பிஹேவியர் எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? யங்ஸ்டர்ஸ் லோன் கொடுக்கறவங்களுக்கு வந்து கரெக்டான பேமெண்ட் கரெக்டா கட்டுறாங்களா உங்களோட 15 வருஷ அனுபவத்துல? இல்ல இந்த 35 இயர்ஸ் அபவ் இல்ல 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்களோட மந்த்லி பேமெண்ட்ஸ் கரெக்டா வந்துட்டு இருக்கா? அதுவும் நம்மளோட இந்தியர்கள் சமுதாயத்துல இது வந்து என்பிஎல்னு சொல்லுவாங்கல்ல, நான் பெர்ஃபார்மிங் லோன்ஸ், இந்த மாதிரி விஷயம். அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நம்மளோட ப்ராக்டிஸ் வந்துட்டு கஸ்டமர் கிட்ட இப்போ லெட்டர் நம்ம கொடுக்குறோன்னா ஒரு லோனை அப்ரூவ் பண்ணிட்டோம், அசஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த ஹோல் லெட்டர் ஆஃபரே நாங்க படிச்சு சொல்லிடுவோம். இந்த மாதிரி நீங்க டிலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் கிடைக்கும். இல்ல நீங்க ஒரு 3 மாசம் கட்டலைன்னா டிஃபால்ட் ரேட் போயிடும். டிஃபால்ட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையவா போயிடும். ஸோ இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஸ்டார்ட்லி. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மோஸ்ட்லி நம்மளோட சமுதாயம் கம்யூனிட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஹை என்பிஎல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த என்பிஎல் நடக்கிறது என்ன சிச்சுவேஷன்னா, மெயின்லி வேலை போயிருச்சுன்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அந்த டைமு. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, அந்த டைம் நீங்கள் வேலை போயிடுச்சு சொன்னால் நீங்கள் பேங்க்கு வந்து நீங்கள் சொல்லணும் எங்ககிட்ட. நீங்கள் அட்லீஸ்ட் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு, ஐ டோன்ட் ஹேவ் அ ஒர்க் அட் திஸ் மூமெண்ட், இல்லை என் வேலை மாறி போய் என்னோட சம்பளம் குறைஞ்சிருச்சு, என்னால் கட்ட முடியலன்னு நீங்கள் எங்ககிட்ட வந்து சொன்னால் நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். So we call that as a restructure? ரீஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணுவோம். இல்லை மொரட்டோரியம் அந்த மாதிரி நம்ம
அப்ரூவலுக்கு புட் அப் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் டு அப்ரூவல். ம். பட் நம்ம அந்த நம்ம இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஆ. சொல்லாம இருந்து ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் நீங்க கட்டாம போயிட்டீங்கன்னு சொன்னா ம்ஹ்ம். அந்த லோன் வந்து என்பிஎல் ஆயிரும். ஓகே, ஸோ ஓகே. எதா இருந்தாலும் பேங்க் கிட்ட வந்து நீங்க சொல்லிடணும். இப்போ அட்லீஸ்ட் எங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஓகே நாங்க என்ன செய்வோம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுப்போம். இல்லைன்னா அப்படியே முடியல அப்படின்னு சொன்னா நாங்க ஏகேபிக்கு ரிஃபர் பண்ணுவோம். ஆமா. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து சேவ் பண்ணிடுவோம். உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்மளால சேவ் பண்ண முடியும். நீங்க அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருப்பீங்க. அந்த டைம்ல நீங்க எங்ககிட்ட வந்து பேசும்போது நாங்க உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். ஸோ எப்படி இப்ப அந்த பேங்க் ஸ்ட்ரெஸ்ஸை அப்பனா வந்து பேங்க் வந்து கெட்டவங்கலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்மளுக்கு அவங்க உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. மீன்ஸ் என்னன்னா, நம்ப அப்பப்ப வந்து இந்த Yes. மாரி சூழ்நிலைகள் ஏற்படுறப்ப வி நீட் டு கோ அண்ட் டாக் டு தெம். நம்ம போய் அவங்கள்ட்ட இந்த சூழ்நிலைகளை எடுத்து பேசினா, அவங்க ஏதாவது சொல்யூஷன் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க கேட்டது நீ இப்ப கேட்கும்போது நம்மளோட சமுதாயத்துல எல்லாம் கரெக்டா கட்டுறாங்களான்னு இப்ப எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க போனா அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸே இல்ல. எல்லாமே கரெக்டா இன் ஆர்டர் கட்டிக்கிட்டு தான் வராங்க. ஸோ என்னன்னா இந்த இஷ்யூ ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாதப்பதான் ப்ராப்ளம் வருது. அதனால தான் நாங்க லெட்டர் ஆஃப் ப்ரிசன்ட் பண்ணும் போதே சொல்லிடுவோம். நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுப்போம். இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாச்சும் உங்களை அசிஸ்ட் பண்ண பார்ப்போம். ஓகே, அந்த ஓகே. மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஆல்ரைட். நைஸ், நைஸ் புனிதா. அண்ட் புனிதா, இந்த மொத நீங்க சொல்றப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்களே, அதாவது மெயின்லி பார்த்தீங்கன்னா, அந்த என்பிஎல் அதாவது 3 மாசம் 2 மாசம் காசு கட்டலன்னா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்னு. ஆமா. இத வந்து பேங்க் ஆல்வேஸ் நோட்டிஃபை பண்ணிட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா? இல்ல அவங்களுக்கே தெரியாம அவங்க பாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருவாங்களா? இல்ல இது அவங்களுக்கு தெரியாமன்னு சொல்ல கூட நம்ம முடியாது. ஏன்னா வந்து இத லெட்டர் ஆஃப்ல நம்ம போட்டுருவோம். அது 3 அவங்க சைன் மாசம் பண்ணி பல வருஷம் முன்ன ஆயிருக்கும்ல. அதுதான். ஆக்சுவலி ஓகே, ஓகே. நம்மளோட லோனே நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நம்மளோட கடன், நம்மளோட சீக்ரெட்ஸ் நம்ம தான் டேக் கேர் பண்ணிக்கணும். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு நாங்க ஆஸ் ஆஃபீஸரா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படியே உங்களுக்கு அது ஸ்டில் உங்களுக்கு அது அவ்வளோ பிடிமானம் பிடிக்கலன்னா, நீங்க புதுசா எந்தாச்சும் பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா அங்க கேளுங்க. ஆக்சுவலி எனக்கு டிஃபால்ட் ரேட் பத்தி தெரியணும். அதாவது 3 மாசம் அது பேரு டிஃபால்ட் ரேட். டிஃபால்ட் ரேட் சொல்லுவாங்க. இப்ப 3 மாசம் கண்டினியூஸா பே பண்ணலனா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வில் கோஸ் ஹையர் பேஸ் ஆன் லெட்டர் ஆஃப்லயே போட்டிருப்பாங்க. பேஸ் ஆன் பிஎல்ஆர் பிளஸ் எவ்வளோ ஸ்ப்ரெட் அந்த மாதிரிலாம் லெட்டர் ஆஃப்லயே இருக்கும். அப்ப நம்ம போய் ஆர்கியூ பண்ண முடியாது பேங்க்ல. நீங்க என்கிட்ட சொல்லல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு நாங்க தான் லெட்டர் ஆஃப்ல போட்டுமே. அப்ப நாங்க திருப்பி கேட்போம், லெட்டர் ஆஃப் பாத்தீங்களா அப்படின்னு கேட்போம். அப்புறம் வந்துட்டு நாங்களே வந்து திருப்பி லெட்டர் ஆஃப் போய் எடுப்போம். எங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கும்ல. சோ அந்த டைம்ல நாங்க போய் எடுத்துட்டு இங்க பாருங்க நாங்க ஆக்சுவலி லெட்டர் ஆஃப்ல போட்டிருக்கோம். ஆமா, அந்த அப்படின்னு டைம்ல நாங்க தானே சொல்லிடுவோம். நிறைய இமோஷன்ஸ் சம்டைம்ஸ் நம்ம வரும். Yes. ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ல வந்து எங்க இதெல்லாம் போய் பாக்குறது அப்படின்னு ஆமா. அது அந்த டைம் நம்ம ஸ்கிப் பண்றது தான் நிறைய மெஜாரிட்டி பேர் அதை விட்டுட்டு அது பின்னாடி பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆமா. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் முடியலன்னா புனிதா சொன்ன மாதிரி பிரான்ச்ல போயிட்டு நீங்க இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுத்துங்க. இல்லைன்னா உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3 மாசம் 4 மாசம் காசு கட்டலன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து மாறிடும். 5 இன்ட்ரெஸ்ட் மாதிரி போயிடும். ஸோ அதுக்கு பாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா வாய்ப்பு இருக்கு. நிறைய இருக்கு. ஏன்னா நாங்க நோட்டிஃபை பண்ணல, நீங்க என்கிட்ட சொல்லவும் முடியாது. ஏன்னா பிகாஸ் நம்ம லெட்டர் ஆஃப்ல போட்டிருப்போம். இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி வில் கோ அப் அப்படின்னு. அப்ப வந்துட்டு அந்த பேமெண்ட் ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பாத்துக்கீங்க. சோ அப்படி உங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சுன்னா வந்து எங்க கிட்ட சொல்லிருங்க. நைஸ், நைஸ், நைஸ். ஓகே புனிதா, இது வந்து என்னோட அனுபவத்துல நம்ம வந்து நிறைய கிளையனோட கேசஸ் நான் கொடுக்குறேன். மோஸ்ட்லி சில பேங்க்ஸ்க்கு ஒரே பேங்க், நான் பேங்க் பேரை சொல்ல விரும்பல, பட் ஒரே பேங்க் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தா லோன் முடியாதுன்றாங்க. பட் அதே கிளையனோட நான் இன்னொரு ஆஃபீஸர், பட் அதே பேங்க்ல உள்ளவங்க தான், அதே பிரான்ச்ல உள்ளவங்க தான், பட் லோன் எடுத்து கொடுக்குறாங்க. இது எப்படி புனிதா அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது? பை ரைட் இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க்ல லோன் கிடைக்கலன்னா அந்த ஒரு பர்சன் கிட்ட எங்கேயா இருந்தாலும் கிடைக்க கூடாதுல்ல, அது எப்படி ஒரு சைட்ல கிடைக்குது இன்னொரு சைட்ல கிடைக்க மாட்டேது? ஆனா 2 பேருமே ஒரு என்டிட்டி கீழே தான் இருக்காங்க. ஓகே. சோ அண்ணன் இது வந்து ரொம்ப இந்த கேள்வியா இருக்கு. ஓகே, என்னை ட்ராப் பண்ண பாக்குறீங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நாங்க ஓகே இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ் இந்த Okay. கொஸ்டின்ஸ் பிகாஸ் ஆஃபீஸர் டிபெண்ட்ஸ் ஆன் ஆஃபீஸர்லாம் ஓகே, ஓகே. யார் அந்த கேஸ் பிக்கப் பண்றாங்கன்னு இருக்கு. மேபி அவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அந்த கேஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. மேபி அந்த கேஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கும். பட் ரிஜெக்ட் ஆயிட்டோன்னே மேபி இந்த ஆஃபீஸர் வந்து அதை என்னென்ன இது ரிப்ளை பண்ண முடியும், கவுண்டர் பண்ண முடியும்னு சொல்லி கவுண்டர் பண்ணி அந்த கேஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வெரி சப்ஜெக்டிவ் இது. டிபெண்டிங் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கூட நம்ம சொல்லலாம்ல. எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் அப்படி பார்த்தா சின்ன பிள்ளைங்க லோன் ப்ராசஸ் இப்போ திருப்பி ஜூனியர் வராங்க லோன் ப்ராசஸ் பண்றாங்க, அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியாதான்னு கேட்டா அப்படி கூட நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு பர்சன் வந்துட்டு அந்த கேஸ் எப்படி பார்க்குறாங்க,
ம். அப்புறம் அந்த ஆஃபீஸர் இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து டிசைட் பண்ணுவாங்க இந்த கேஸ் வந்து ப்ரொசீட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஓகே. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இது தாட் இருக்கும் இந்த பேப்பர்ஸ்க்கு. ஸோ அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓகே இது ப்ரொசீட் பண்ணலாமா, இது ப்ரொசீட் பண்ணால் இந்த லோனு என்பிஎல்லாக வாய்ப்பு இருக்கா, என்பிஎல்லாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆக்சுவலி ஆஃபீஸர் அந்த ப்ரொசஸ் பண்ணுற பேப்பரை ப்ரொசஸ் பண்ணுற ஆஃபீஸரு அந்த கேஸ் வந்து என்பிஎல் ஆனால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஓ! மீன்ஸ் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா புனிதா, இப்ப அவங்க வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன், இப்ப நீங்க தான் எனக்காக ஒரு அப்ரூவல் குடுத்துட்டீங்க. பட் நான் வந்து ஒரு 2 வருஷம் சென்று ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, என்னால பேமெண்ட் கட்ட முடியல, என் ரெக்கார்ட் என்பிஎல் ஆயிருச்சு. எஸ், அப்பனா அது உங்களுக்கு இப்ப பாதிக்கும்ன்றீங்களா? 2 வருஷம்னா ஓகே, ஓகே. பட் விதின் 1 இயர் அது நடந்துச்சுன்னா அது ரொம்ப பாதிக்கும். ஸோ மீன்ஸ் நம்ம லோன் எடுத்து அந்த வருஷத்துல எடுத்துட்டு கட்டல போல வரலன்னா இது வந்து அந்த ஆஃபீஸருக்கு பெரிய இம்பேக்டா இருக்கும். இம்பேக்டா இருக்கும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அது இம்பேக்டா இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஏர்லியாக ரிவ்யூ பண்ணி எஸ், இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வேணுமா வேணாவான்ற விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்றதுக்கும் காரணம்னு கூட சொல்லலாம்ல. ஆமா. நைஸ். ஸோ ஏன்னா அப்போ வந்து இப்போ ஒரு லோன் நம்ம எடுத்து போறோம்னா இந்த லோன் வந்துட்டு குவாலிட்டியா இருக்கணும் பேங்க்கு. ஸோ இப்போ இந்த ஆஃபீஸர் வந்து ஏதாச்சும் ஒன்று ஃபீல் பண்ணிட்டாங்க வச்சுக்கிங்களேன், அதை மீறி அவங்க ப்ராசஸ் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் அந்த லோன் வந்து ஒரு டேர்ன் பேட்டா ஆயிடுச்சுன்னா அது வந்து எஃபெக்ட் ஹர் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு இது வரும், சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ அவங்க என்ன செய்யணும்னா அந்த பேங்க் அந்த டாக்குமெண்ட் ஓகேவா, அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டிங் இருக்கணும்ல, ஓகே நம்ம இந்த இதை ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த டேக் ஆன் பண்ணுவாங்க அந்த கேஸை. நைஸ் நைஸ் நைஸ். இப்போ ரீசன்ட்லி ஒரு நிறையா வைரல் டைப் ஆஃப் இஷ்யூன்னு கூட சொல்லலாம். ஆஸ் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்ஸ் நிறைய இடத்துல கூட இதை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு லோன் அப்ரூவல் வேணும்னா கண்டிப்பாக சேவிங் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் லோன் கிடைக்கும்ன்ற ஒரு டாபிக் மாரி சொல்கிறாங்க. அது இருக்கிறவங்கனால இட் கேன் ஷோஸ் புனிதா. பட் இப்போ நம்மளோட சொசைட்டியில் எடுத்துக்கோங்களேன், நிறைய பேருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் தான் அந்த சேவிங் ப்ரூஃப்ன்ற விஷயம். நம்ம எல்லாருமே வந்து டெய்லி லைஃப் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் வீடுன்றது ஒரு கனவு நம்மளோட. இந்த கனவை அடையிறதுக்காக இப்போ போயிட்டு ஒரு 50,000 சேவிங் ப்ரூஃப் எடுத்துருவாங்க, 40,000 சேவிங் ப்ரூஃப் எடுத்துருவாங்கன்றப்ப அது நம்மளோட கனவு அடையிறதுக்கு போய் நம்ம 10 பேர்கிட்ட கை கட்டிட்டு போகிற மாதிரின்ற ஒரு சூழ்நிலைகள் வருதுல்ல. இதை எப்படி என்கவுண்டர் பண்ணலாம் புனிதா? சேவிங் ப்ரூஃப் கேரண்டியாக இருந்து ஆகணுமா இல்லை எப்படி? இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு இப்போ 90% லோன் கொடுத்துட்டாங்க, பேங்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு 10% கமிட்மெண்ட் வந்து எப்படி கஸ்டமர் காட்டுறாங்க, பிகாஸ் 10% வந்து அவங்களோட கமிட்மெண்ட், அது எப்படி காட்டுறாங்க சம்டைம்ஸ் நம்மளுக்கு புரியுது. இப்போ அவங்க வந்துட்டு பட் அது ஒன்னொன்று நம்ம இந்த கேஷ் மட்டும் நம்ம பார்க்கல, பட் வி ஆர் சீயிங் த இபிஎஃப் ஆல்சோ. இபிஎஃப் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இபிஎஃப்ல அவங்களோட சேவிங் எவ்வளோ இருக்கு, இந்த 10% கமிட்மெண்ட் அவங்க கமிட்டடா கட்டுறாங்களா இல்லையா, அதுதான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த சேவிங் ப்ரூஃப் கிளையனோட மத்தியிலிருந்து பார்க்குறப்ப அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ இந்த 10% தான் நான் வெளியாக்கலையே, அது ஒரு டெவலப்பர் எனக்கு சம் ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க, நான் அது மூலியமாக கட்டுறேன். பட் இப்போ இந்த இடத்துல நான் எப்படி இது கேரண்டியாக 10% தர்றதும் எனக்கு கஷ்டமாக இருக்கு. இப்போ இதனாலேயே நிறைய பேரோட லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹோல்ட் ஆகுறதா இருக்கட்டும், மூவ் பண்ண முடியாத நிலைமையில மாட்டுதுல. பட் இங்கேக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்கா புனிதா? வேற ஏதாவது வேணா ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு அதர் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ லெட்ஸ் சே நம்ம பர்சனல் லோன், சேலரி ஃபைனான்சிங் அப்படிலாம் சொல்லிட்டு ஃபைனான்சிங்லாம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்க அதை எடுத்து மேபி நீங்கள் அதை எடுத்து ஒரு டிபாசிட்டை நீங்கள் கட்டலாம் அப்படின்ட்டு. பட் நம்ம சஜஸ்ட் தான் பண்ண முடியும், பிகாஸ் அங்கேயும் அது ஒரு கமிட்மெண்ட். அடுத்த பர்டன்ல போகுது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா கேஸ் டு கேஸ் பேசிஸ் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி இந்த அப்ரூவல் கிடைக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ அப்படி அதை தவிர்த்து இல்லைன்னா நம்ம 100% லோன் போட்டு நம்ம அவங்களுக்கு அந்த 100% லோன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். 100% லோன்னோட எனக்கு ஒரு ஞாபகம் வருது. தட்ஸ் கால்ட் அண்டர் ஃபர்ஸ்ட் ஹோம் ஃபைனான்சிங் சொல்றீங்களா? ஃபைனான்சிங் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் இன்னைக்கு உள்ள காலகட்டம் புனிதா ஃபர்ஸ்ட் ஹோம் ஃபைனான்சிங்னு சொல்றப்ப 5 லட்சம் வரைக்கும் கீழே தானே அந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஃபைனான்சிங் வருது. பட் முக்காவாசி வீடு ஒரு 2 ரூம் வீடு 3 ரூம் வீடு அப்படின்னு பார்த்தாலே முக்காவாசி எல்லாம் 6 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் மேலே, ஐ மீன் ஃப்ரம் கிளாங் வெளி ஏரியால இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. பட் அப்போ கனவு வாங்கணும்னு கனவு இருக்கிறவங்க 5 லட்சம் கீழே தான் 100%ல போக முடியுன்றப்ப வேற என்ன ஆப்ஷன் செய்யலாம்? இதுல சப்சேல் ஆப்ஷன் போலாமா? எஸ், இப்போ நம்ம கேட்டா நம்ம சப்சேல் ஆப்ஷன் போகலாம். இப்போ 500,000 அபவ் தான் வீடு இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி பிலோவும் இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணலாம் அந்த பிலோ 500,000. ஆக்சுவலி 500 அபவ் தான் அஃப்கோர்ஸ் நம்மளோட லிமிட்குள்ள எவ்வளோ நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க அந்த இதை பார்க்கணும், வீடு ப்ரைஸை பார்க்கணும். ஸோ அது தவிர்த்து சப்சேல்ஸ் நிறையா இருக்குது. இப்போ சப்சேல்ஸ் கூட லேண்டட் ப்ராப்பர்ட்டி, நிறையா லேண்டட் ப்ராப்பர்ட்டி கூட 200,000-300,000 பேஸ் ஆன் த ஏரியா, சிங்கிள் ஸ்டோரி அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்மளால எவ்வளோ நம்ம எஃபர்ட் பண்ணி பே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்கணும்.
ஸோ இப்போ பேங்கும் அதுதான் பார்க்கும். இப்போ நாங்கள் நிறைய லோனு கொடுத்துட்டு நீங்கள் கட்டுங்க அப்படி சொல்லிட்டு, ஆனால் அந்த டைமில் உங்களால் கட்ட முடியலன்னா நீங்களும் ஸ்ட்ரகிளில், நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்க. பேங்கும் ஒரு பக்கத்து அந்த பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சு கொலெக்ஷன் பண்ணி ஃபோன் அடிக்கணும். ஆமாம். ஸோ அப்போ இட்ஸ் அ வின் வின்ஸ். இப்போ நம்ம ஓவராலாக நம்ம கேட்குறோன்னா அந்த 10% கமிட் பண்ணுறாங்களா, அப்படியே அந்த கமிட்மெண்ட் இல்லைன்னா மேபி நான் ஒரு 100% லோன் எடுத்து தரேன். வாட் அபவுட் இப்போ 5% அந்த மாதிரிலாம் காமிச்சாலும் வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் 5% அட்லீஸ்ட் பஃபர் ஒரு டிபாசிட்டை நீங்கள் காட்டணும். ஸோ அப்போ இட்ஸ் நாட் தட் கேரண்டி தட் நம்ம வந்து 10% கேரண்டியாக காமிச்சு தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம கிட்ட என்ன இருக்கு, ஒரு 5%, 6%, 4% பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டி வேல்யூல அதை காமிச்சா கூட அதை வச்சு லோன் எடுத்து கொடுக்க முடியும். ட்ரை பண்ணலாம். 100% அந்த 10% காட்டி தான் ஆகணும்னு இல்லை. இப்போ லெட்ஸே நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, இப்போ ஒரு நல்ல பேக்ரவுண்டில் இருக்கீங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் நீங்கள், அப்புறம் வேணா உங்களுக்கு வந்து ஒரு 5% அந்த மாதிரி காட்ட முடியுதுன்னா நீங்கள் கொடுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நாங்கள் இப்போ அப்பீல் பண்ணி பார்க்குறோம் நம்ம, அப்படி நம்ம சொல்ல முடியும். நைஸ் நைஸ் நைஸ். ஓகே. அண்ட் புரியுதா, என்னோட பர்சனலான ஒரு ரிக்வெஸ்ட், உங்களோட மோஸ்ட் ஷாக்கிங்கான ஒரு கேஸ் லோன் ப்ராசஸ் நீங்கள் செஞ்ச கேஸ், ஓகே, ரொம்ப ட்ரபிளா ஒரு உங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கான கேஸ்னா என்ன கேஸை சொல்லுவீங்க? அந்த கேஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். இப்போ இல்லை இந்த மாதிரி கேஸ் வந்துட்டு கன்சிடர் அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ண கேஸ்ன்னு சொல்லுவாங்க? ஐதர் வே, ரிஜெக்ட் ஆனதா இருந்தாலும் சரி இல்லை அப்ரூவ் கிடைச்சதா இருந்தாலும் சரி, பட் அது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்த ஒரு கேஸை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஷாக்கிங்னா எந்த மாதிரி ஷாக்கிங் நம்மளுக்கு கொடுக்கும்னா, அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு ஃப்ராட் கேஸாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஷாக்கிங்கான கேஸாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ லெஸ்ஸே ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க கஸ்டமர். ஸோ அப்போ நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அது ஒரு மெனிப்புலேட்டட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க, சொந்தமாக ஒரிஜினேட் பண்ண டாக்குமெண்ட். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ அது ஃபைண்ட் அவுட் இப்போ லெஸ்ஸே அது ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் அது அப்ரூவலுக்கு போய் அப்படிலாம் போணுச்சுன்னா பேங்கர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக அது ஒரு இது ஏன் முன்னைக்கே நம்ம பார்க்கல அப்படின்னு. பட் எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ டாக்குமெண்ட் ஒருத்தவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வர்றப்ப ஆஸ் அ பேங்க்கை வந்து அதை பார்த்தோன்னே எல்லாம் பார்த்துட்டு ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சப்மிட் தானே பண்ணுவாங்க. அதனால அந்த பேங்கருக்கு என்ன ஆபத்து வரும்? இப்போ நம்ம ஒரு ஃப்ராட் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதை வந்து பக்காவா 100% நல்லா இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஓகே ஓகே. கண்டிப்பா அங்க ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து ஒன்னொன்னு என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இப்போ லெட்ஸ் சே ஜூனியர் அந்த பேப்பர் எடுக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் ட்ரைனிங்லாம் நம்ம கொடுத்துருப்போம். அப்போ அவங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறாங்க, அப்போ அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல ஃபர்ஸ்ட் கேஸ், அப்போ அது நெக்ஸ்ட் லெவல் வந்து மேனேஜர்ஸ் போகுது. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்கள் கோ த்ரூ பண்ணோமா நம்மளுக்கும் கேப்சர் பண்ண ஆரம்பிக்க நம்மளால முடியும். பிகாஸ் அந்த ஒரு லெட்டர் ஹெட் ராங்கா இருக்கும், பேரு ராங்கா இருக்கும், ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ நாங்கள் ப்ரொசஸ் பண்ண கேஸ் வந்துட்டு என்னன்னா அப்ளிகேஷன் வரைக்கும் வந்துருச்சு, ஸ்கோரிங் எல்லாம் குட், ரீபேமெண்ட் மேட், ஸ்கோரிங் எல்லாம் குட். அந்த இது கொடுத்தாங்க சேவிங் ப்ரூஃப்னு ஒன்று கொடுத்தாங்க, அது வந்து மெனிப்புலேட்டட். ஸோ அப்போ அது வந்துட்டு நீங்கள் சேவிங் ப்ரூஃப் கொடுக்கும் போது ரெண்டல் அக்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்குறீங்க, ரெண்டல் வருது இன்கம்மு. ஒன்று வந்துட்டு ஏஎஸ்என்பி இருக்குன்னு சொல்லுவோம், இபிஎஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க, ஏஎஸ்என்பி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்க. அப்போ ஏஎஸ்என்பி ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ நாங்கள் வெரிஃபை பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் பர்சன் நேம். ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த டைமில் அந்த டைமில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த டைம் என்ன தோணுச்சுன்னா, இந்த டாக்குமெண்ட் கொடுத்த பையன் வந்து ஒரு சின்ன பையன்தான், அவனுக்கு அந்த அந்த பையனுக்கு வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 26-27 தான் ஏஜ். வெரி யங். எஸ் வெரி யங். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃப்ராட் டாக்குமெண்ட் பார்த்துட்டாலே நாங்கள் வந்து லான்ச் பண்ணி ஆகணும். நீங்க எஸ்கலேட் பண்ணி ஆகணும் நாங்க. அதாவது நாங்க we have to launch the document as a fraud document. அப்புறம் the person who is involved in that, I mean the applicant, அவங்க பேரையும் நம்ம வந்து இது பண்ணி ஆகணும். சோ அது அந்த மாதிரி பண்ணனால என்ன நடந்துச்சு? ஸோ இப்போ இந்த மாதிரி நினச்சினா இப்போ அந்த ஃபியூச்சர் வந்துட்டு he want to take other banks loan இல்லை திருப்பி வந்து எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா கூட அப்போ நம்ம வந்து என்ன செய்வோம்னா முடியாது, டிக்ளைன் பண்ணி ஆகணும். அது ரெக்கார்ட்லயே இருக்கும். ரெக்கார்ட் நார்மலா ஒரு நம்ம தான் அவங்களே வந்து இது பண்ணிட்டோமே. அது பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் அவங்க எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் உங்கள் ஆக்சுவல் டாக்குமெண்ட்டை கொடுங்க. ஆக்சுவல் டாக்குமெண்ட் கொடுங்க. ஸோ அப்போ அந்த ஆக்சுவல் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். அப்படி முடியலன்னா நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு. நைஸ் நைஸ். இந்த இடத்துல எனக்கு ரீசன்ட்லி நான் ஒன்று கேள்விப்பட்டேன். ஒரு கிளையண்ட் வந்தாங்க இதே மாதிரி தான். பட் ஆனால் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வந்தார். நான் பேங்கர்ஸ் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப பேங்கர்ஸே
ஆல்மோஸ்ட் 11 பேங்க் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே. எல்லா பேங்க்லயுமே அவருக்கு வந்து லோன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சேம் லைக் யங் தான், 29 வயசு 28 இந்த மாதிரி ஏஜ்ல தான். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் என்கிட்ட சொன்னது, இல்ல பிரதர் நான் வந்து ஒரு லோன் எடுக்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்தேன். அப்ப இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு லோன் கண்டிப்பா எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள நம்பி நான் கொடுத்தேன். இப்போ என்னன்னா என்னால எங்கேயுமே போய் லோன் எடுக்க முடியாம ஆச்சுன்னு. இது நடந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ அவரும் அந்த டைம்ல ஏதோ ஒரு கஷ்ட காலத்துல லோன் வேணும்னு போயிட்டு யாரையாச்சும் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காரு, கிடைக்கல. இப்போ ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நல்ல ஸ்டேபிளான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. பட் இப்போ ட்ரை பண்றப்ப எங்கேயுமே லோன் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. பட் அவருக்கான சொல்யூஷனை அப்புறம் பேங்க் நகராலலாம் போய் அவர் பார்த்து சர்வே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் அவருக்கு இதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம தான் இருக்கு. பட் உங்களோட அனுபவத்துல புனிதா இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி கேஸ்ல ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் இருக்கா? ஏதாவது ஒரு அடிஷனலா இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே. இது வந்து ரொம்ப இது நம்மளோட பிகாஸ் அது சிஸ்டம்ல அங்க இருந்துட்டோன்னே, இப்ப நம்மளுக்கு வந்து அத பார்க்கும்போது ஸ்டில் வி கேனாட் ப்ரொசீட் தான். நம்ம அத ப்ரொசீட் பண்ண முடியாது. பிகாஸ் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயும் சேம் தான். எங்களால ப்ரொசீட் பண்ண முடியல. அந்த கேஸ் நாங்க ரிஜெக்ட் பண்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஈவன் தோ நாங்க அந்த கேஒய்சி நம்மளோட நோ யுவர் கஸ்டமர் சொல்லுவாங்கல்ல, நல்லா கேஒய்சி பண்ணியும் வந்துட்டு நம்மளால அந்த பேப்பர் கோ த்ரூ பண்ண முடியாது. பிகாஸ் அந்த இது இருக்கிறனால அந்த அவங்களோட பேர்ல அந்த இப்ப அதை ரிமூவ் பண்றதுக்கு மேபி அவங்க போலீஸ் ரிப்போர்ட் இப்ப அவர் பாருங்க என்னோட சினாரியோல இவர் அந்த தப்பே பண்ண கிடையாது. இப்ப அவர் போய் போலீஸ் ரிப்போர்ட்டும் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு அவர் பேங்க் நகராக்கு போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது போய் பண்ணாலும் இதுல இருந்து அவர் வெளியாக முடியுமா? ஏன்னா இது நடந்தது அவருக்கு வந்து when he was 20 something 21 22. இன்னைக்கு அவருக்கு 28 29 இந்த ஏஜ்ல. பட் அவருக்கு இன்னொரு 30-40 வருஷம் வாழ்க்கை இருக்குல்ல. இந்த ஒரு விஷயம் அவர் பண்ணாத தப்புனால இந்த 40 வருஷம் வாழ்க்கை அவருக்கு போனுச்சுன்னா அவரை அதுக்கப்புறம் பிள்ளைங்க குடும்பம் ரொம்ப பெரிய கஷ்டத்துல போகுது. இதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா புனிதா? ஓகே. அவங்க வந்து மேபி போய் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அவளையும் இந்த இதுல எங்களுக்கு எக்ஸ்போஜர் இல்ல. பிகாஸ் நம்ம எது எப்போதுமே லோனு முடியலன்னு சொன்னா நாங்க டிக்ளைன் பண்ணிடுவோம். அது உங்க சைட்ல இருந்து நீங்க அவ்வளவுதான் செய்ய டிக்ளைன் பண்ணிடுவோம். ஆமா. ஸோ ஏன்னா நாங்களும் கூட பண்ணியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் அந்த கேஸ் கோ த்ரூ பண்ண முடியல. மேபி அவர் என்ன செய்யலாம், பேங்க் நகராலே போய் அட்வைஸ் கேட்கறது பெட்டர். சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரே சாய்ஸ் போலீஸ் ரிப்போர்ட் வித் பேங்க் நகாரா தான். பேங்க் நகாரால போயிட்டு முதல்ல அட்வைஸ் கேளுங்க. அந்த கேட்டுட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சிருக்க முடியுமான்னு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் வச்சிருக்க முடியுமான்னு எதுக்கு அட்லீஸ்ட் அவர் மேல எந்த தவறும் இல்ல அப்படின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சிச்சுவேஷன். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நார்மலா நீங்க அப்ளை பண்ணும்போது எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு புனிதா. நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு காலகட்டம் லோன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க யார்கிட்டயோ டாக்குமெண்ட்ஸை கொடுத்துறது, அவங்க சோ கால் ஏஜென்ட்ஸ் அப்படின்றதுக்காக டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு கடைசியா நிறைய ஃபார்ஜரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அது இவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சு நடக்குது, இவங்களுக்கே தெரியாம இன்னைக்கு லைஃப் நம்ம அதுவும் முக்கியமா நம்ம சமுதாயத்துல இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கை தான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் இதுக்குள்ள. ஆமா. சரி, நம்ம வந்துட்டு இவங்க கன்சல்டன்ட் மூலியமா ஏஜென்ட் மூலியமா அப்படிதான் போகணும்னு இல்லை. நீங்க வந்துட்டு பேங்கர்ஸ் மூலியமாவே நீங்க அப்ரோச் பண்ணுங்க. சரி, நிறைய பேங்கர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு. அப்ப நீங்க நம்ம மூலியமா நீங்க ட்ரை பண்ணுங்க. அதை வெரிஃபை பண்ணிக்கணும்ல, கரெக்டான ஏஜென்ட்டா, அந்த ஏஜென்ட் கிட்ட லைசென்ஸ் இருக்கா, அட் தி சேம் டைம் இப்ப பேங்கர் கான்டாக்ட் பண்றாங்களா, அவங்க உண்மையாலே பேங்கரா, நேம் கார்டா, இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். நீங்க அதை முதல்ல வெரிஃபை பண்ணிருக்கீங்க. இல்ல நீங்க டைரக்டா உங்களுக்கு ஒன்றும் முடியலன்னா கூட நீங்க டெவலப்பர் ஆஃபீஸ் போனாலே அங்கேயே பேங்கர்ஸ்லாம் இருப்பாங்க. சம்டைம்ஸ் பேங்கர்ஸ் அப்போ அவங்க வந்து கண்டிப்பா வேற பேங்கர்ஸ் அவங்க பேனல் பேங்கர்ஸ். ஆமா, அதுக்கப்புறம் ஸ்டில் உங்க கம்ஃபர்ட் இல்லைன்னா நீங்க நேரவே பிரான்ச் வாக்கின் பண்ணிருங்க. பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பிரான்ச்சஸ்க்கு நீங்க வாக்கின் பண்ணிட்டு அங்க போயிட்டு லோன் டைரக்டா நீங்க அப்ளை பண்ணலாம். நைஸ். ஓகே புனிதா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது குட் டிசிஷனா பேட் டிசிஷன் நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நம்மளை கேட்டிங்கன்னா ஸ்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு குட் டிசிஷன் தான். ஓகே, எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்க, எந்த ப்ரைஸில் வாங்குறீங்க, என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, லெஸ்ஸே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு பே பண்ணுற அந்த லோனு வந்து உங்களால் கவர் பண்ண முடியுதா அந்த ரெண்டலுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் ஸ்டில் அங்கே ஏர்ன் பண்ணுவீங்க. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக் ஷுவர் இன்ஸ்டால்மெண்ட்டோட கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி கிடைக்கிற ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை ரெண்டல் அவுட் பண்ணால் அந்த ரெண்டல் இன்கம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருக்க பார்த்துக்கிங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டில் ஓகே. நீங்கள் ஸ்டில் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ஸ்டில் ஓகே அட் திஸ் மூமெண்ட்.
ஏன்னா saving ரீசன்ட்லி எல்லாம் வந்த நியூஸ் பிரகாரம் கூட பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் வோ அப்படின்றதுனால ப்ரைஸஸ் எல்லாம் கோயிங் டு கோ அப் அப்படின்னு வந்துச்சு. ஏன்னா அந்த மெட்டீரியல் காசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு. yes. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டி விலை ஏறப்ப அது இன்னும் நம்ம மக்களுக்கு இன்னும் பேர்டனான விஷயம் தானே. ஆமா. அப்போ அதனால இது சரியான டைம் தான் நினைக்கிறீங்களா? இப்போ அஃப்கோர்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி பட் எவ்வளோ நாளைக்கு அந்த வா கண்டினியூ பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆமா. ஸோ எவ்வளோ நாளைக்கு ஒன்றும் அந்த இஃபெக்ட் நம்மளுக்கு இருக்க போகுது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அது ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அது ஏறிக்கிட்டே இருக்க போது அந்த டைமில் வந்து இப்போதைக்கு உங்களால் வாங்க முடிஞ்சா why not you try to invest first. அஃபர்டபுளான ஒரு விஷயம். Yes. உங்களுக்கு அதுக்கு கேப்பபிளாக அந்த இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியுமா Correct. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு கரெக்டாக முடிவு எடுக்க பண்ணி கண்டிப்பா நீங்க ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருப்பீங்க. ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் நீங்க ஒரு வீடை வாங்க போறீங்க. சம அந்த வேல்யூ நீங்க வாங்குற வீடோட வேல்யூ அப்ரிஷியேட் பண்ணிச்சுன்னா ரொம்ப அதுவும் உங்களுக்கு ஆக்சுவலி பாசிட்டிவ் பாயிண்ட் தானே. ஸோ ஆமா, அப்போ ஆமா. உங்களோட இதை வச்சு தான் நம்ம நீங்க டிசைட் பண்ணணும். ஓகே, whether we are capable to do that அப்படின்னு சொன்னா why not you just go and proceed. நைஸ். ஓகே, ஸோ மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஆல்வேஸ் இஸ் அ குட் டிசிஷன் தான். பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சம்பளம் உங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் நடந்தாலும் அது நீங்கள் எஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒன்றை பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா it will be குட்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. Yes. ஒன் முக்கியமான விஷயம் புனிதா, நம்மளோட சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னா என்ன விஷயத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபைனான்ஷியல் அட்வைஸ்னால் சம்திங் லைக் நம்ம சமுதாயம் அடுத்த கட்டம் வளர்ந்து மேலே வரணும் அப்படின்னா ஃபைனான்ஷியல் சைட்லேருந்து என்ன ஒரு அட்வைஸ் உங்களால் கொடுக்க முடியும் புனிதா? ஓகே, இப்போ லெசி நம்ம அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறையா திங்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ லெசி நீங்கள் பேங்கிங் வாய்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கூட நம்மக்கிட்ட நிறைய திங்ஸ் நம்ம ஷேர் பண்ணலாம் உங்ககிட்ட. எப்படி உங்களோட இன்கம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளோட ஐடியாஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் அந்த ஐடியாஸ் இஸ் worth it for you all or not, you can take it or leave it like that. நீங்கள் டிசைட் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் சொல்கிறீங்க? சும்மா கொஞ்சம் ஒரு 2 விஷயம். இப்போ வந்துட்டு அஃப்கோர்ஸ் பேங்கிங் வந்துட்டா லோனு மட்டும் நம்ம பார்க்கல. ஸோ நம்மளுக்கு வந்து அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ், ஓகே, ப்ராப்பர்ட்டி. அஃப்கோர்ஸ் நம்மளோட அஜெண்டா இன்னைக்கு வந்து ப்ராப்பர்ட்டினால மோஸ்ட்லி நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ பிசைட்ஸ் ப்ராப்பர்ட்டி அது வந்து லோன் எடுக்கிறது, அதனால நம்ம வந்து அது ஒரு இதாக எடுத்துருக்கோம். அதை தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ லெஸ்ஸே நீங்கள் ஒரு சர்டன் ஃபண்ட் வச்சிருக்கீங்க, அது எப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க, அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இப்போ நம்ம பேங்கிங் லைன்ல வந்து இருக்கு. நம்ம அட்வைஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பேங்கிங்கில் வந்துட்டு நான் காசு போடுறேன், காசு வெளியாக்குறேன் அப்படி மட்டும் இல்லை. இப்போ லெஸ்ஸே நீங்கள் வந்துட்டு டிபாசிட் பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ரா கேஷ் வச்சிருக்கீங்க, ஸோ நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். சேவிங் பண்ண போறீங்க, இப்போ மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணா என்ன கிடைக்கும், அட்லீஸ்ட் டிவிடெண்ட் கிடைக்கும், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ ஒரு இப்போ ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இன்வால்வ் பண்ணணும்னு அப்படின்னா இல்லை. ஸோ அதர் டிவிஷன் கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுவோம். அப்படின்னா பார்த்துங்க, ப்ராப்பர்ட்டி பேங்க்ல வந்து பேங்க் வந்து ஒரு வட்டிக்காரவங்களும் கடன் கொடுக்குறவங்க மட்டும் கிடையாதுங்க. அவங்க நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறவங்களும் கூட தான். அவங்க பலவிதமான பிளான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மீன்ஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் பேங்க்ல விசாரிச்சா, நம்ம போய் பேசினா வி கெட் டு நோ. ஸோ நம்மளோட ஃபண்டை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் புனிதா, இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. அண்ட் புனிதாவை பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் புனிதா நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 017-266-7150. ஸோ அப்படி லெட்ஸே நான் ஏதாச்சும் மீட்டிங்கில் அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடலாம். நான் அந்த வாட்ஸ்அப்பில் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ அப்போ புனிதாக்கு ஏதாவது உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் இருந்தால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச உதவி நம்ம சமுதாயத்துக்கு செய்வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அண்ட் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். ஸோ வெயிட் அண்ட் see.